بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளும் நிகரற்ற அன்புடையமாகிய அந்த வல்ல அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அவனுடைய சாந்தியும் சமாதானமும் கிருபையும் அகில உலகத்திற்கு அருள்கொடையாக வருகை தந்த இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் குறிப்பாக நம்மவர்கள் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் நிலவட்டுமாக. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் அவனால் கடமையாக்கப்பட்டு இருக்கின்ற இந்த சிறப்புக்குரிய ஜும்மாவிலே கலந்திருக்கின்றோம். இந்த நல்ல ஒரு வாய்ப்பு நல்கிய அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே மனிதர்கள் சீராக செம்மையோடு நேரான பாதையிலே வாழ வேண்டும், சந்தோஷமாக நிம்மதியோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக ரப்புல் ஆலமீன் ஆகிய இந்த அகில உலகத்தை படைத்த இறைவன் தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை வழங்கியிருக்கின்றான். இதை எடுத்து சொல்வதற்காக நபிமார்களையும் அனுப்பி வைத்திருக்கின்றான். அதிலே இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்து அவர்களுக்கு திருக்குர்ஆன் என்ற வேதத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுத்து இந்த மக்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும், மக்களை நல்ல பண்படுத்த வேண்டும், நல்ல மக்களாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக திருக்குர்ஆனை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். இந்த திருக்குர்ஆனிலே மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக பல சட்ட திட்டங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றான். அதே போன்று பல நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் நமக்கு சொல்லி ஒரு படிப்பினையாகவும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். இந்த உலகத்திலே நபிமார்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பதிவு செய்து நமக்கு சொல்லித் தருகின்றான். அதே போன்று நபிமார்கள் அல்லாத சில மனிதர்களையும் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே பதிவு செய்து இவர்கள் பார்கள் எப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள், எந்த அளவுக்கு ஈமானிலே உறுதியோடு இருந்தார்கள், எந்த அளவுக்கு இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள்
எனவே இவர்களுடைய வாழ்க்கையினுடைய படிப்பினைகளை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்திலே வாழுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நபிமார்கள் அல்லாத சில மனிதர்களை உதாரணமாக ஆக்கி நமக்கு சொல்லித் தருகின்றார். அந்த வகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியிலே நமக்கு சொன்னார்கள். அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இந்த உலகத்திலே ஆண்கள் சமூகத்திலே முழுமை அடைந்தவர்கள் ஏராளம் என்று சொன்னார்கள். இந்த சமூகத்திலே முழுமை அடைந்தவர்கள் ஆண்களிலே மிக ஏராளமாக இருக்கின்றார்கள். இல்லா பலியிலா, ஆனால் பெண்கள் குறைந்த அளவிற்கு தான் முழுமை அடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். பெண்கள் சமுதாயத்திலே பெண்கள் முழுமையடைந்தவர்கள் மிக மிக குறைவானவர்கள் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சில பெண்களை உதாரணமாக சொல்லி தருகிறார்கள். ஒன்று, ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த உலகத்திலே முழுமையாக வாழ்ந்தார்கள். அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும், இன்னும் சில ஹதீஸ்களில் பார்க்கும் பொழுது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இந்த உலகத்திலே சிறந்த பெண்மணிகளாக அவர்களுடைய ஈமானிலே முழுமையடைந்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பெண்களை உதாரணமாக நமக்கு எடுத்து சொல்லி காமிக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா திருமறையிலே 2 பெண்மணிகளை உதாரணமாக காட்டி அவர்கள் இந்த உலகத்திலே எப்படி வாழ்ந்தார்களோ அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று 2 பெண்மணிகளை அல்லாஹ் தஆலா நமக்கு திருக்குர்ஆனிலே பதிவு செய்து நமக்கு தருகின்றான். அதிலே ஒன்றுதான் ஃபிரௌனுடைய மனைவி. ஸரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு இம்ரத்து ஃபிரௌன். ஃபிரௌனுடைய மனைவி இடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கு என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றானே, அந்த ஃபிரௌனுடைய மனைவி இடத்திலே, அந்த பெண் இடத்திலே உங்களுக்கு முன்மாதிரி இருக்கு. யாருக்கு முன்மாதிரி? யார் இந்த உலகத்திலே மூமின்களாக இருக்கிறார்களோ, வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ, வாழக்கூடி இருக்கிறார்களோ, மறுமை நாள் வரைக்கும் வாழவிருக்கும் அத்தனை மூமின்களுக்கும் முன் உதாரணமாக வாழ்ந்து காமித்தவர்கள் ஃபிரௌனுடைய மனைவி என்று அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். இரண்டாவதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கும் பொழுது மரியமை பற்றி சொல்லித் தருகின்றான். இந்த உலகத்திலே சிறந்த ஒரு பெண்மணியாக, இந்த உலகத்திலே ஒழுக்கம் உள்ள ஒரு பெண்மணியாக, நல்ல பண்பு உள்ள ஒரு பெண்மணியாக இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா 2 பெண்மணிகளை வைத்து முன் உதாரணமாக ஆக்கி இந்த உலகத்திலே வாழுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றான். அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே பல முன்னோர்களை பற்றி நமக்கு சொல்லித் தருகிறான். இந்த 2 பெண்மணிகளை நமக்கு சொல்லித் தருகின்றான். இதிலே நேரடியாக மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரை வைத்து அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகின்றான். ஃபிரௌனுடைய மனைவிதான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான், தவிர பேர் சொல்லவில்லை. ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பேர் சொல்லிய அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே பதிவு செய்து நமக்கு சொல்லித் தருகின்றான். திருக்குர்ஆனிலே 25 நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றான். இன்னும் சில நல்லோர்களுடைய பெயர்களை நமக்கு அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். ஆனால் ஒரு பெண்மணியை நேரடியாக சொல்லி அல்லாஹ் தஆலா அழைக்கிறான் என்று சொன்னால், பதிவு செய்திருக்கிறான் என்று சொன்னால், அது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி தான் அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லித் தருகின்றான். இப்படிப்பட்ட இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஃபிரௌனுடைய மனைவியான ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் இந்த சமுதாயத்திற்கு தெரிவிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். பெண்கள், இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கின்ற பெண்மணிகள் எப்படிப்பட்ட ஒரு மோசமான கலாச்சாரத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள்.
எந்த சினிமா மோகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட இந்த பெண்களுக்கு, பெண்மணிகளுக்கு, தாய்மார்களுக்கு குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்ட அந்த பெண்மணிகளுடைய வரலாறுகளை அவர்களுக்கு அடிக்கடி சொல்லி வைத்து புரிய வைக்க வேண்டிய கட்டாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பெண்மணிகளையும் கூட, நம்முடைய பிள்ளைகளையும் கூட, பெண் பிள்ளைகளையும் கூட எப்படி வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் நமக்கு திருமறையிலே நமக்கு சொல்லித் தருகின்றான். அதனாலதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி திருக்குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பெயராலே ஒரு அத்தியாயத்தை இறக்கி வைத்திருக்கிறான். சூரத்துல் மரியம் என்று சொல்லி ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அந்த அளவுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ணியமாக இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள், மிக பண்பாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள், ஒழுக்கம் உள்ள ஒரு பெண்மணியாக இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள், ஒரு மேன்மையுள்ள ஒரு பெண்மணியாக இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால்தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை பதிவு செய்து அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லித் தருகின்றான். அல்லாஹ் தஆலா திருமறையிலே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லித் தரும் பொழுது, வா மரியம் இப்னத்து இம்ரான் அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, என்ன சொல்லித் தருகிறான்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லித் தருகிறான்? இம்ரானுடைய மகளான அந்த மரியம் அவர்கள் தங்களுடைய கற்பை அவர்கள் பாதுகாத்துக் கொண்டிருந்தார்கள், ஒழுக்கம் உள்ள ஒரு பெண்மணியாக இருந்தால். அதாவது ஒரு பெண்மணிக்கு முக்கியமானது கற்பு தான். சரியான முறையில் இந்த உலகத்திலே வாழ வேண்டும், சரியான முறையிலே திருமணம் முடித்து தன்னுடைய கணவனோடு வாழ வேண்டும். அதுதான் கற்பை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம். இது ஒரு பெண்மணிக்கு முக்கியமான விஷயம் அதுதான். ஆக அப்படிப்பட்ட அந்த முக்கியமான விஷயத்தை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய கற்பை அவர்கள் பாதுகாத்துக் கொண்டிருந்தார்கள், ஒழுக்கம் உள்ள பெண்மணியாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே மிகவும் சிலாயித்து அவரை பற்றி சொல்லித் தருகின்றான். இன்னும் அந்த மரியம் அவர்கள் இந்த உலகத்திலே உண்மையாளராகவும் மெய்யாளராகவும் வாய்வு உள்ளவர்களாகவும் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி மிகவும் சிலாகித்து மேன்மைப்படுத்தி மிகவும் புகழ்ந்து அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி சொல்லித் தருகிறான் என்று சொன்னால் என்ன காரணம்? ஏன் இந்த அளவுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி மிகவும் சிலாகித்து கண்ணியப்படுத்தி சிறப்பித்து அல்லாஹ் தஆலா ஏன் சொல்ல வேண்டும்? ஏனென்றால் அவர்களிடத்திலே முக்கியமான 3 விஷயங்கள் இருந்தது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே முக்கியமான 3 பண்புகள் அவரிடத்தில் இருந்தது. ஒன்று ஈமான், ஈமானில உறுதியோடு இருந்தார்கள். இரண்டாவது இபாதத்து உள்ள ஒரு பெண்மணியாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள், அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். அவர்கள் தனிமையாக இருக்கும் பொழுதும் கூட அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக, இறையச்சம் உள்ளவர்களாக, இபாதத்து உள்ளவர்களாக வாழ்ந்தார்கள். மூன்றாவது ஒழுக்கம் உள்ள ஒரு பெண்மணியாக, தன்னுடைய கற்பை பாதுகாக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்பதற்காக தான் அல்லாஹ் தஆலா அந்த பெண்மணியை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிகவும் சிலாகித்து மேன்மைப்படுத்தி சிறப்பித்து அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லித் தருகின்றான். ஆக ஒரு பெண்மணிக்கு எதிரே சிறப்பு கிடைக்கும். அல்லாஹ்விடத்தில் ஒரு பெண்மணிக்கு, பெண்களுக்கு சிறப்பு கிடைக்கிறது என்றால், ஒரு கண்ணியம் கிடைக்கிறது என்று சொன்னால் எதிரே கிடைக்கும். இந்த உலகத்தில் எவ்வளவு சிறப்புகள் இருந்தாலும் அந்த சிறப்பின் மூலமாக இறைவனிடத்தில் கண்ணியம் அடைய முடியாது. இந்த உலகத்தில் எவ்வளவு படித்திருக்கிறோம், டிகிரி முடித்திருக்கிறோம், மருத்துவராக ஆகியிருக்கிறோம், இன்னொரு இந்த உலகத்தில் இருக்கிற பட்டங்கள் பதவிகளோடு இந்த உலகத்திலே வாழலாம். ஆனால் அதன் மூலமாக மாத்திரம் அவர்கள் சிறப்பு அடைந்து முடியுமா இறைவனிடத்தில் என்றால் நிச்சயமாக முடியாது. யார் சிறப்புக்குரியவர்கள்? யார் சிறந்த பெண்மணி? இறைவனிடத்திலே மிக சிறந்த பெண்மணி யார்? இந்த 3 அம்சம் எந்த பெண்மணி இடத்திலே இருக்கிறது என்று பெண்மணி மாத்திரம் கிடையாது, ஆண்களிடத்தில் மாத்திரம், ஆண்களிடத்திலும் இருக்க வேண்டும். இது பெண்மணிகளுக்கு தான், நமக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது என்று நினைத்துவிடக் கூடாது. குர்ஆன் என்பது அனைவருக்கும் தான், படிப்பினை என்பது அனைவருக்கும் தான், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்துதான் அல்லாஹ் தஆலா 2 பெண்மணிகளை உதாரணமாக ஆக்கி நமக்கு தருகின்றான்.
ஆக இந்த உலகத்திலே அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்களாக, கண்ணியம் உள்ளவர்களாக, சிறப்பு உடையவர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே 3 பண்புகள் இருக்க வேண்டும். ஒன்று ஈமான், ஈமானில உறுதியோடு இருக்க வேண்டும். இரண்டாவது இபாதத்துக்கள் இருக்க வேண்டும், தொழுகை இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய நிறைவோடு இருக்க வேண்டும். ஜும்மாவுக்கு மாத்திரம் வந்துவிட்டு தொழுது விட்டால் சிறந்த ஒரு முஸ்லிமாக, சிறந்த ஒரு மூமினாக இருந்துவிட முடியாது. எல்லா நேரத்திலும், எல்லா சூழலிலும், எங்கு இருந்தாலும் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு பெயர்தான் இபாதத்து. ஈமான், ஈமான் என்றால் என்ன? ஈமான்ல உறுதியோடு இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறுபட்ட துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள், இடர்பாடுகள், நஷ்டம் எல்லாமே ஏற்படும். என்னுடைய இறைவன் இருக்கிறான், என்னை காப்பாற்றுவான், எனக்கு உதவி செய்வான் என்று உறுதியோடு இருப்பதற்கு பெயர்தான் ஈமான். ஈமான் உறுதி இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை தான் இறைவன் நேசிக்கின்றான். அப்படிப்பட்டவர்களிடத்தில் தான் அல்லாஹ் தஆலா இருக்கின்றான், அவர்களை சிறப்பிக்கின்றான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கின்றார்கள். இந்த உலகத்தில் இருக்கின்ற சில விஷயங்களை வைத்து இவர்கள் சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள் என்று சொல்ல முடியாது. இந்த 3 பண்புகள் எவர்களிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றான். ஈமான் இருக்கின்றதா, அவர்கள் தான் சிறந்தவர்கள். இபாதத்து இருக்கின்றதா, அவர்கள் சிறந்தவர்கள். ஒழுக்கம் இருக்கிறதா, அவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்கள். கணவனை தவிர வேறு யாரையும் ஏறெடுத்து பார்க்காதவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் சிறந்த பெண்மணிகள். அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காமிக்கின்றான். ஆனால் நம்முடைய சமுதாயத்தை கலாச்சார சீரழிவு எப்படி போய்கொண்டு இருக்கிறதை நாம பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இப்படிப்பட்ட வரலாறுகளை, திருக்குர்ஆனிலே சொல்லப்பட்ட வரலாறுகளை எல்லாம் படிக்காமல், இதையெல்லாம் உபதேசங்களை கேட்காமல் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் எவ்வளவு மோசமான ஒரு கலாச்சாரத்திலே மூழ்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் தினந்தோறும் சோசியல் மீடியாக்களில் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். எதிலே மூழ்கி இருக்கிறார்கள் பெண்மணிகள், குறிப்பாக மாணவிகள்? எந்த விஷயத்தில் அவர்கள் மூழ்கி இருக்கிறார்கள்? எதையெல்லாம் ரீல்ஸ் அவர்கள் பார்த்துக் கொண்டு இருக்கிறார்கள்? எந்த சினிமா மோகத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள்? கேடு கெட்ட கலாச்சாரத்தில் மூழ்கி கொண்டு இருக்கிறார்களே நம்முடைய பிள்ளைகள், பெண்மணிகள். என்ன காரணம்? இந்த மாதிரியான குர்ஆனிலே கூறப்பட்ட, பதிவு செய்யப்பட்ட வரலாறு, அந்த பெண்மணிகள் எப்படி வாழ்ந்து காண்பித்தார்கள் என்பதெல்லாம் வரலாறுகளை படிக்காத காரணத்தினால்தான் ஈமான் இல்லாமல், இபாதத்து இல்லாமல், ஒழுக்கம் இல்லாமல் சீர்கட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற காட்சியை நம்ம பார்க்கின்றோம். நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால்தான் இந்த பெண்களை பற்றி சொன்னார்கள். இந்த உலகத்திலே, இந்த சமுதாயத்திலே ஆக பெரும் ஃபித்னாவாக இருப்பது பெண்கள் தான் என்று சொன்னார்கள். ஃபித்னா என்றால் குழப்பம். இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு ஃபித்னாவாக பெண்கள் இருக்கின்றார்கள். இதை விட மிகப்பெரிய ஒரு ஃபித்னா எதுவுமே கிடையாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள். ஆவதும் பெண்ணால், அழிவதும் பெண்ணால் என்று சொல்லுவார்கள். ஒரு பெண் நினைத்தால் எது வேண்டுமானால் சாதிக்கலாம். ஒரு பெண் நினைத்தால் அழித்து விடலாம், ஆக்கவும் செய்யலாம். எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி, அந்த மனிதனை சாய்த்து விடலாம் ஒரு பெண்மணி. ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தில் இருக்கிறான் என்று சொன்னால் ஒரு பெண்மணி நினைத்தால் அவரை பிச்சைக்காரனாக மாற்றி விடலாம். ஒரு பெண்ணுக்காக வேண்டி உயிரை விடக்கூடியவனாக இருக்கின்றான் ஆண். ஆக ஒரு பெண் நினைத்தால் எது வேண்டுமெல்லாம் சாதிக்கலாம். அப்படிப்பட்ட பெண்களை பற்றி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு குழப்பம், மிகப்பெரிய ஒரு ஃபித்னாவாக இந்த பெண்களை விட்டு விட்டு செல்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள். என்றால் பெண்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், தாய்மார்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காமிக்கின்றார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே
மரியம் என்ற அந்த அத்தியாயத்திலே தொடர்ச்சியாக நமக்கு சொல்லித் தருகின்றான். அந்த பெண்மணி இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தார்கள், மக்களுக்கெல்லாம் எப்படி முன்மாதிரியாக வாழ்ந்து காமித்தார்கள் என்பதை நமக்கு சொல்லித் தருகின்றான். அவர்களுடைய பிறப்பை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறையிலே நமக்கு சொல்லித் தருகின்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி பிறந்தார்கள், எப்படி வளர்த்தெடுக்கப்பட்டார்கள் என்பதை அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காமிக்கும் பொழுது, அவருடைய தாய் மரியமினுடைய தாய் அவர்கள் கர்ப்பமாக இருக்கும் பொழுது அல்லாஹ்விடத்தில் நேர்ச்சி செய்கிறார்கள். இறைவா, இந்த குழந்தை பெற்றெடுத்த பிறகு உன்னுடைய பாதையிலே நான் விட்டு விடுகிறேன், உனக்காக வேண்டி இதை விட்டு விடுகிறேன் என்று அவர்கள் நேர்ச்சி செய்து விடுகிறார்கள். அவர்களுடைய உள்ளத்தில் என்ன என்று சொன்னால், நமக்கு பிறக்கின்ற குழந்தை ஆணாக இருக்கும், ஆணாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்கள் நேர்ச்சி செய்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு பிறந்ததோ பெண் குழந்தை. அதற்கு மரியம் என்று நான் பெயர் வைத்து விட்டேன் என்றும் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி சொல்லிவிட்டு அந்த மரியமினுடைய தாயார் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பிரார்த்தனையும் செய்கிறார்கள். இறைவா, நான் நினைத்தேன் எனக்கு ஆண் குழந்தையாக இருக்கும் என்ற அடிப்படையில் நான் முயற்சி செய்தேன். இருந்தாலும் முயற்சி செய்தது செய்யத்தான், உனக்காக வேண்டி இந்த குழந்தையை நான் விட்டு விடுகின்றேன். அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, நான் இதை உனக்காக நான் விட்டு விடுகின்றேன் என்று சொல்லி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து அவர்கள் இந்த குழந்தையை அல்லாஹ்வுடைய பாதையிலே விட்டு விடுகிறார்கள். அந்த குழந்தை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பள்ளி வாசலில் மிஹ்ராப் என்ற ஒரு இடத்திலே வைத்து அவர்கள் வளர்க்கப்படுகிறார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அந்த மரியமை அவர்கள் வளர்த்து எடுக்கின்றார்கள். மரியமுடைய தாயார் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். என்ன பிரார்த்தனை செய்தார்கள்? குழந்தை பிறந்த உடனே இது பெண் குழந்தை என்று தெரிந்து அதற்கு மரியம் என்ற பெயர் வைத்து விட்டு, நான் நேர்ச்சி செய்தியை நான் நிறைவேற்றி விடுகிறேன் என்று இறைவனிடத்திலே வாக்குறுதி கொடுத்து விட்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். எப்படிப்பட்ட பிரார்த்தனை பாருங்கள். வா இன்னி உரீதுஹா பிக வ துர்ரியதஹா மின ஷைத்தானிர் ரஜீம். இறைவா, மரியமையும் இவளுடைய சந்ததியும் ஷைத்தானை விட்டு உன்னிடத்தில் காவல் தேடுகின்றேன் என்று பிரார்த்தனை செய்தார்கள். நாம் யாராவது பிரார்த்தனை செய்திருக்கிறோமா? குழந்தை பிறந்த உடனே இந்த மாதிரியான பிரார்த்தனை நாம் செய்திருக்கிறோமா? நாம் குழந்தைகளை எல்லோருக்கும் காட்டுகிறோம், குழந்தைகளுக்கு அனைவருக்கும் காட்டுகின்றோம். குழந்தைகளை அங்கு கொண்டு செல்லாதீர்கள், இங்கு கொண்டு செல்லாதீர்கள், குழந்தைக்கு ஏதாவது ஆகிவிடும் என்று எல்லாம் அந்த குழந்தையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதை என்னென்னவோ செய்கிறோம். ஆனால் யாராவது இறைவா, இந்த குழந்தையை ஷைத்தான் தீண்டுவதை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பிரார்த்தனை செய்திருக்கிறோமா? ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். இறைவா, இந்த குழந்தை மாத்திரமல்ல, இந்த மரியம் மாத்திரமல்ல, இந்த மரியமுடைய சந்ததிகளுக்கும் பிரார்த்தனை செய்கிறேன், சைத்தான் தீண்டுவதை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் பிரார்த்தனை செய்தார்கள் என்று சொன்னால் அதை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். என்ன ஏற்றுக்கொண்டார்கள்? அல்லாஹ்வுடைய பாதையிலே விடுவதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நாம் எல்லாம் அப்படி யாராவது நம்முடைய பெற்றோர்களோ யாராவதோ என்னுடைய மகனை என்னுடைய பிள்ளையை இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு விடுகிறேன் என்று சொன்னால் என்ன சொல்லுவார்கள்? லாஜிக் பேசுவார்கள். உன்னுடைய அனுமதி இல்லாமல் எப்படி நேர்ச்சி செய்தார்கள் இவர்கள், உன்னுடைய அனுமதி இல்லாமல் எப்படி இதெல்லாம் நேர்ச்சி செய்தார்கள் என்று எல்லாம் சொல்லுவார்கள். அவர்களிடத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை அல்லாஹ்விற்காக வேண்டி அதை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ்விற்காக வேண்டி அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் தனிமையிலே இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய பள்ளி வாசலிலே அவர்கள் தனிமையிலே இருந்தார்கள். இபாதத்தோடு அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக, இறையச்சத்தோடு
இபாதத்து உள்ளவர்களாக தனிமையிலே இருந்தார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இது எல்லாம் பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு பாடம். தனிமையிலே இருக்கிறோம் என்றால், பல்நாள் நம்முடைய வீடுகளிலே தனிமையிலே இருக்கிறோம் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? குர்ஆனை படிக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்கக்கூடியவர்களாக, இன்ன பிற நல்ல விஷயங்களை தெரியக்கூடியவதற்காக வேண்டிதான் வீட்டில் இருக்கிற தாய்மார்கள், பெண்மணிகள் தனிமையிலே இருக்கும் பொழுது அதை பயன்படுத்த வேண்டும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பள்ளிவாசலில் மிஹ்ராப் என்ற இடத்திலே இருக்கும் பொழுது, தனிமையிலே இருக்கும் பொழுது இபாதத்தோடு இருந்தார்கள் அவர்கள். நம்முடைய பெண்மணிகள் எல்லாம் கணவன் வீட்டை விட்டு சென்று விட்டால் என்று சொன்னால் இருக்கிற நாடகங்கள் எல்லாம் அப்படி வரிசையாக பார்ப்பார்கள். இருக்கிற நாடகங்கள் எல்லாம் டிவில அப்படியே ஒரு 6 அடி நீளம் உள்ள டிவி இருக்கும். பெருசா தெரிய வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய ஒரு டிவியை வைத்துக் கொண்டு அதை தொடராக நாடகங்களை, அந்த சீரியலை பார்க்கின்ற காட்சியை நாம பார்க்கிறோம் சமுதாய இடத்துல. நமக்கு என்ன தேவை? நாம் ஒரு முஸ்லிம், நாம் மரணத்தை விட்ட பிறகு நான் எங்கே செல்வேன்? கபருக்கு செல்வேன். கபரில் சில கேள்விகள் கேட்பார்களே, அங்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்? மாணவர்கள் வருவார்களே, தட்டி எழுப்பி கேள்வி கேட்பார்களே, நீ என்ன பதில் சொல்ல போகிறேன்? பிறகு மறுமையினால் இருக்கிறது, இறைவன் என்னுடைய கேள்வி கணக்கை வந்து கேட்டான், நான் என்ன சொல்ல போகிறேன் என்ற அந்த பயத்தோடுதான் பெண்மணிகள் வீட்டிலே தனிமையிலே இருக்கும் பொழுது இதை இப்படிதான் இருக்க வேண்டும் தவிர யாரோ நடிக்கிறார்கள் என்பதை அதையை பார்த்த வண்ணமாக இருப்பதனால எந்த ஒரு புரோஜனமும் இல்லை. சீரியல் என்ன காட்டப்படுகிறது? மாமியாரை எப்படி விஷம் வச்சு கொள்றது, நாத்தனாவை எப்படி இந்த வீட்டை விட்டு துரத்துறது, இப்படிதான் நாடகங்கள் இருக்கு. அதை ரசனையாக பார்த்து கொண்டு இருக்கிற காட்சியை நம்ம பார்க்கணும். ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா திருமறையிலே பதிவு செய்து நமக்கு சொல்லித் தருகிறானே, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பக்கத்திலே அவர்கள் பள்ளி வாசலே மிஹ்ராபிலே தங்கிக் கொண்டு தனிமையிலே இறையச்சத்தோடு இருந்தார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில நேரத்தில் வருவார்கள் அவர்களை பார்ப்பதற்காக. ஏன்னா அவர்களை பராமரிப்பது அவர்தான். பார்க்கும் பொழுது அந்த பகுதியில் இருக்காத சில உணவுகள், சில காய் கனிகள் அவர்களிடத்தில் இருக்குமா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தில் கேட்பார்களாம், யா மரியம் அன்னா லகி ஹாதா, இந்த பழங்கள் எல்லாம் கனிகள் எல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது? இந்த பகுதிகள் எல்லாம் இந்த மாதிரியான கனிகள் பழங்கள் கிடையாது, உனக்கு எப்படி இது கிடைத்தது என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்பார்களாம். பாலத்து மரியம் சொல்லுவார்களாம், இது என்னுடைய இறைவனிடத்தில் எனக்கு கிடைத்தது. நிச்சயமாக அல்லாஹ் யாருக்கு வழங்க வேண்டும் என்று நாடுகின்றானோ அவர்களுக்கு கணக்கில்லாமல் வழங்குவான் என்று சொன்னார்கள். யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டதற்கு என்ன சொன்னார்கள்? இந்த கனிகள், இந்த பழங்கள், இந்த உணவுகள் எல்லாம் என்னுடைய இறைவனிடத்தில் வந்தது. இறைவன் யார் என்றால் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு கணக்கின்றி தருகின்றான் என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட பரக்கத்து யாருக்கு கிடைக்கும்? பரக்கத்தான வாழ்க்கை, உணவு, ரிஸ்க் யாருக்கு கிடைக்கும்? இது இந்த மாதிரி ஹிஜாப் இல்லாமல் அறைந்து கொண்டு தினந்தோறும் சீரியலை பார்த்து கொண்டு, சில படங்களை பார்த்து கொண்டு, இஸ்லாத்தின் அடிப்படையில் இல்லாமல் இருந்தால் இறைவனுடைய பரக்கத்து, இறைவனுடைய அந்த உணவு ரிஸ்க் கிடைக்குமா? கிடைக்காது. அதனாலதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனிமையில இருந்து அல்லாஹ்வுக்கு அஞ்சி பயந்து வாழ்ந்ததின் காரணத்தினால் அல்லாஹ் தஆலா எப்படியாவது அவருக்கு ரிஸ்கை வழங்கியிருக்கிறாங்க என்பதை நம்ம பார்க்கின்றோம். ஆக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே ஈமான்ல உறுதியோடு இருந்தார்கள். அதே போன்று இபாதத்தோடு அவர்கள் இருந்தார்கள். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது ஒழுக்கம் உள்ள ஒரு பெண்மணியாக இந்த உலகத்திலே வாழ்ந்து காமித்திருக்கிறார்கள். இதுதான் முக்கியமான விஷயம். நமக்கு தாய்மார்களுக்கு, பெண்மணிகளுக்கு, ஆண்களுக்கு, அனைவருக்கும் முக்கியமான விஷயம். அல்லாஹ் தஆலா திருமறையிலே வதுகுரு ஃபீ கிதாபி மரியம்,
மரியமை பற்றி, இந்த வேதத்திலே கூறப்பட்ட மரியமை பற்றி நினைவு கூறுவீராக, நபியை நீங்கள் படித்து பார்க்கிறாக என்று அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கின்ற மாதிரி நமக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கின்றான். மரியமை பற்றி சூரத்துல் மரியமை என்ற அந்த அத்தியாயத்தில் அவருடைய வரலாறை அல்லாஹ் தஆலா அழகாக நமக்கு பதிவு செய்து நமக்கு சொல்லி தருகின்றான். எத்தனை பேர் நம்ம படித்திருக்கிறோம் மரியமுடைய வரலாறு? மரியமுடைய அந்த அத்தியாயத்தை யார் பொருளோடு நம்ம படித்திருக்கிறோம். வாசிப்பு பழக்கம் குறைந்து விட்டது சமுதாய இடத்திலே. எப்பொழுது இந்த செல்போன் வந்ததோ அதற்கு பிறகு வாசிப்பு என்ற படிக்கின்ற இந்த பழக்கம் குறைந்து விட்டது. நிறைய நூட்கள், இஸ்லாமிய நூட்கள் வந்திருக்கிறது, நிறைய ஹதீஸுடைய கிதாபுகள் வந்திருக்கிறது, குர்ஆன் மொழிபெயர்ப்பு வந்திருக்கிறது. யார் படிக்கின்றார்கள்? செல்போன். எப்போதும் மணிக்கணக்காக செல்போனிலே இருந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன வேண்டும்? அல்லாஹ் திருக்குறள் நமக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறான்? அதை படிக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். நாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நமக்கு அல்லாஹ் சொல்லி தரும் பொழுது, அவர்கள் ஒரு நாள் கிழக்கு பகுதியிலே அவர்கள் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைக்கின்றான். அவர்கள் மனித உருவத்திலே வருகிறார்கள். மனித உருவம் சாதாரணமான உருவம் இல்லை, நல்ல ஒரு வாலிபான உருவம், நல்ல அழகான ஒரு உருவத்திலே மரியம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே வருகிறார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கிறாங்க. பார்த்த பிறகு பயந்து அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடினார்கள். பாலத் இன்னி அஊது பி ரஹ்மானி மின்க இன் குன்து தக்கியா. பாருங்கள், இதுதான் ஒரு பெண்மணியிடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பண்பு. ஒரு பெண்மணி இடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பண்பு இதுதான். வந்திருப்பவர் ஜிப்ரீல் தெரியாது, வானவர் அவருக்கு தெரியாது. யாரோ அழகான அழகான ஒரு ஆண், ஒரு வாலிபன் நிற்கின்றான், நம்மிடத்தில் எதற்காக நிற்கிறான் என்று சொல்லி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடினார்கள். இன்னி அஊது பி ரஹ்மானி மின்க, உன்னையை விட்டு, உன்னுடைய தீங்கை விட்டு ரஹ்மானிடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன். இன்னி இன் குன்த தக்கியா, நீ உண்மையாகவே இறையச்சம் உள்ளவராக இருந்தால் இங்கிருந்து போய்விடு என்று சொன்னார்கள் மரியம். இதுதான் ஒரு பெண்ணிடத்தில் இருக்கணும். அழகான ஆண் வந்திருக்கிறான், அழகானவனாக இருக்கின்றான், எப்படியாவது இவனை நாம விரும்ப வேண்டும், எப்படியாவது இழுத்து போட வேண்டும், எப்படியாவது வளைத்துக் கொள்ள வேண்டும் என்று இருந்துவிடக் கூடாது. இப்படிதான் பெண்மணிகள் இப்பொழுது சீரழிவில் இருந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். சினிமா மோகத்திலே பெண்மணிகள் சினிமாக்காரன் நடிகரை கட்டிப்பிடிக்கின்ற காட்சியை நாம பார்க்கின்றோம். பராசக்தி என்ற ஒரு படத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் ஏதோ ஒரு ஸ்டேஜில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண், ஒரு மாணவி தான், ஒரு முஸ்லிம் மாணவி அவனிடத்திலே கட்டிப்பிடித்து அவனுடைய கையை முத்தம் கொடுத்து விட்டு செல்கிறாள் என்று சொன்னால் இந்த சமுதாயம், பெண்மணிகள் எங்கே போய் கொண்டிருக்கிறார்கள்? யாரை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள்? எவ்வளவு அழகான ஒரு மார்க்கம், எவ்வளவு நாகரிகமான மார்க்கம், எவ்வளவு அழகான ஒரு கலாச்சாரம் இஸ்லாமிய மார்க்கம். இதை விட்டு விட்டு நடிகர்களுக்கு பின்னால் நடிகர்களுடைய மோகத்தில் இருந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கின்றோம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அந்த அழகான அந்த ஆணையை பார்த்து அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இறைவா இவரை விட்டு உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்லும் பொழுது வந்திருக்கின்றவர் வானவர் ஜிப்ரீல் சொன்னார், நான் தூதன், அல்லாஹ்விடத்திலே வருகை தந்திருக்கிறேன், உனக்காக வேண்டி குழந்தையை கொடுப்பதற்காக ஒரு நற்செய்தி சொல்ல வந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுதுதான் எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? ஒரு ஆண் தீண்டாமல் எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்று கேட்கிறார்கள் மரியம். அதுக்கு ஜிப்ரீல் சொன்னார், இது நடக்கும், அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய வல்லமையால் இது நடக்கும் என்று சொல்லிவிட்டு ரூஹியை ஊதிவிட்டு அவரை சென்று விடுகிறார்கள். குழந்தை அவர்கள் கர்ப்பமாகிறார்கள், குழந்தையை பெற்று எடுக்கின்றார்கள். குழந்தையை பெற்று எடுத்து சமுதாய இடத்திலே வருகிறார்கள். சமுதாயம் எல்லாம் தூற்றியது. சமுதாயம் அனைவரும் இவர்களை கேவலமாக இழிவாக பேசியது. இதையெல்லாம் தாங்கிக் கொண்டார்கள். இப்படிப்பட்ட இழிவை அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள். மிகப்பெரிய ஒரு சோதனை இது.
தாங்கிக் கொண்டார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இறுதியாக அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்? இந்த இழிவை, இந்த கேவலத்தை மக்களுக்கு மத்தியிலே துடைத்து எறிய வேண்டும் என்பதற்காக அந்த குழந்தை, அவருடைய மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய குழந்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டில் பருவத்திலே அல்லாஹ் தஆலா பேச வைக்கின்றான். அந்த குழந்தை பேசியது, பால இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடியானாக இருக்கிறேன், நான் தூதராக வரப்போகின்றேன், எனக்கு இறைவன் எனக்கு வேதத்தை கொடுக்க போகிறான் என்று அந்த குழந்தையை பேசிய பிறகுதான் அந்த சமுதாயத்தில் மக்கள் அனைவரும் இந்த குழந்தையை தெய்வீக குழந்தை, இந்த மரியம் ஒழுக்கம் உள்ள ஒரு பெண்மணி என்று எல்லோரும் புரிந்து கொண்டார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்வளவு பெரிய ஒரு இழிவையும் கேவலத்தையும் சோதனையையும் தாங்கிக் கொண்டு இருப்பதனால் அல்லாஹ் தஆலா அவர்களை காப்பாற்றினான். அதில் இருந்தவர்கள் காப்பாற்ற என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த அளவுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே சிறந்த ஒரு பெண்மணியாக, ஈமான் உள்ளவர்களாக, இபாதத்து உள்ளவர்களாக, ஒழுக்கம் உள்ள ஒரு பெண்மணியாக இந்த உலகத்திலே வாழ்ந்து காமித்திருக்கின்றார்கள். அதனால நம்முடைய சமுதாயத்திலே மாணவிகளாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, படிக்கக்கூடிய காலகட்டத்திலே கல்லூரியிலோ அல்லது பள்ளிக்கூடத்திலே படிக்கக்கூடிய காலகட்டத்திலே இந்த மாதிரியான தவறான முறையில யார் வருகின்றாலும், அது மாணவனாக இருந்தாலும் சரி, அது மாணவியாக இருந்தாலும் சரி, தவறான ஒரு விஷயத்திற்கு வருகிறார் என்று சொன்னால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் உண்மையுள்ள மூமின்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, திருக்குர்ஆனிலே இந்த உலக மக்களுக்கு படிப்பினையாக ஃபிரௌனுடைய மனைவியும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நமக்கு படிப்பினையாக அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கின்றான். எனவே அவர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன படிப்பினைகளை இருந்தார்களோ அந்த மாதிரியான படிப்பினைகளை பெற்று இந்த உலகத்திலே வாழ்ந்தோம் என்றால் இந்த உலகத்தில் மறு உலகத்தில் வெற்றி அடையலாம். அப்படிப்பட்ட பாக்கியத்தின் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா வழங்குவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, திருக்குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்ட 2 பெண்மணிகளை பற்றி நாம் பார்த்தோம் என்றால், காரணம் நம்முடைய சமுதாயத்திலே பெண்மணிகள், குறிப்பாக மாணவிகள் மோசமான ஒரு கலாச்சாரத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். சமீபமாக பார்க்கும் பொழுது சினிமா கூத்தாளிகளுக்கு பின்னால் அவர்கள் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நடிகனை பார்ப்பதற்காக எத்தனையோ கிலோமீட்டர்கள் பயணித்து தன்னுடைய குழந்தைகளை விட்டு கூட இந்த நடிகனை நான் பார்க்க வேண்டும், பார்த்தால் எனக்கு போதும், அதே எனக்கு போதும், என்னுடைய தெய்வம், என்னுடைய கடவுள் வந்து விட்டார் என்று சொல்லும் அளவிற்கு பெண்மணிகள் இருக்கிறார்கள். மாணவிகள் இருந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு வாரமாக கடைநல்லூரை சேர்ந்த ஒரு வைகா என்ற ஒரு பெண்மணியுடைய விஷயம்தான் ஓடிக்கொண்டிருக்கிறதா நம்ம பார்க்கின்றோம். இவ்வளவு விஷயங்களும் தெரிந்தும், இவ்வளவு பயான்கள், இவ்வளவு உபதேசங்கள் முஸ்லிம் சமுதாயத்திலே பல பள்ளி வாசல்கள் இருந்தும் பல உபதேசங்களும் கேட்டும் இதையெல்லாம் தெரியாமல் ஒரு பெண்மணி ஒரு மாணவி அந்த சென்னையிலே இருந்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு ரீல்ஸ் போட்டுக்கொண்டு டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் எங்கே போய் கொண்டிருக்கிறார்கள்? எந்த மோகத்தில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்களுடைய பெற்றோர்கள் தான் சொல்லித் தரவில்லை. இஸ்லாம் என்றால் என்ன, முஸ்லிம் என்றால் என்ன, நாம் மரணத்தை விட்டு எங்கே போகிறோம் என்ற விஷயங்கள் எல்லாம் அந்த பிள்ளைக்கு பெற்றோர்கள் சொல்லித்தராத காரணத்தினால்தான் படிக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே இந்த மாதிரியான ரீல்ஸ் போட்டு ஆடிக்கொண்டிருக்கிற காட்சியை நம்ம பார்க்கின்றோம். அல்லாஹ் இதெல்லாம் காப்பாற்ற வேண்டும். ஆக நம்முடைய பிள்ளைகள் கண்ணு கருத்தமாக நம்ம வளர்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறோம். பள்ளிக்கூடத்திற்கு அனுப்ப வேண்டும், கல்வியை கற்க வேண்டும், உயர்ந்த அளவில் வர வேண்டும். அதற்காக நம்ம பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். சமுதாய இடத்திலே நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் கல்வியிலே பின்தங்கி கொண்டிருக்கிறது என்பதற்காக வேண்டி நாம் நம்முடைய பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கின்றோம், கல்லூரிக்கு அனுப்புகின்றோம், பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புகிறோம். நல்ல படிக்க வேண்டும், உயர்ந்த அந்தஸ்துக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அனுப்புகிறோம்.
ஆனால் நிறைய பெண் பிள்ளைகள் இந்த மாதிரி தவறான முறையிலே அவர்கள் போகிறார்கள் என்று சொன்னால் நாம் பெற்றோர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு அந்த கல்வியும் இந்த கல்வியும் நாம் யார் முஸ்லிம் என்ற அடிப்படையிலே நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இப்படி சினிமா கூத்தாடிகளுக்கு பின்னால் சென்று இப்படிப்பட்ட ரீல்ஸ் போடக்கூடியவர்களாக தான் மாறுவார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா திருமறையிலே ஃபிரௌனுடைய மனைவி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளிலும் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறுகளிலும் உங்களுக்கு அழகான படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். அந்த படிப்பினைகளை பெற்று குறிப்பாக அவர்கள் இந்த உலகத்திலே ஈமானோடு இபாதத்தோடு ஒழுக்கத்தோடு இறையத்தோடு எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி வாழ்ந்ததின் காரணத்தினால்தான் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை அல்லாஹ் தஆலா பதிவு செய்து நமக்கு சொல்லி தந்திருக்கின்றான். அந்த மாதிரி நாமும் இந்த உலகத்திலே எங்கிருந்தாலும் எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும் ஈமானோடு நில இபாதத்தோடு ஒழுக்கத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து நாம் மரணித்தோம் என்றால் நிச்சயமாக மறுமை நாளிலே வெற்றி அடையலாம். அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தின் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா வழங்குவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தும் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தும் வகினா அதாபன்னார். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.